சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க. டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது. ஆனா தபேலா வாசிக்கிறானே. சும்மா இருங்க. நானாவது தபேலா வாசிச்சேன், இவர் ஹார்மோனியம் வாசிச்சாரு. நல்லா இல்ல, புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா ஐயா ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா. அவ்வளவு போங்கடா. ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை. ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க. அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற. இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாளி மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாத்தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படி விளையாடாம இருக்க முடியும்? தம்பி ஒரு பந்தடே வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன். தங்கராசன 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 இல்லீங்களா? அவர் வெளியே போயிருக்காரு. அப்படியா? கொஞ்சம் நில்லுங்க, என் பேருக்கு ஒரு லெட்டர் வரும், அதை வாங்கி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தரீங்களா? உங்களோட குடுக்க சொல்லி கேட்டு போனாரா? ஆமா சொன்னாரு. அப்படியா? இந்தாங்க. தம்பி லெட்டர் வந்திருக்கா? ஆமாண்ணே வந்துச்சு, வீட்டுல கொடுத்துருக்கண்ணே. யார்கிட்ட கொடுத்த? உங்க தங்கச்சி என்ன நீங்க சொன்னதா சொல்லி வாங்கிருச்சு. அதுக்கு எப்ப கொடுத்த? எனக்கு வந்து என்ன தானே கொடுக்கணும்? நீ என்ன புரியாத ஆளு கற்பங்க. என் லெட்டர் வந்துச்சாமே, எங்க அது? நீ ஏன் வாங்கினா? கொண்டா. கொடுத்துருவேனா? அப்படி யார் எழுதியிருக்காங்க எனக்கு தெரியாம? நான் பாக்குறேன். நீ படிக்க கூடாது. அப்ப நீயே சொல்லு. இது பெரியவங்க பிரச்சனை. நீ போய் உள்ள உட்காந்து ஒழுங்கா படிப்போ. அன்பே, என்னில் கோபமா? நான் தங்களை ஏமாற்றுவதாக நினைக்க வேண்டாம். நான் செவ்வாய் என்று கோவிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக நிறைய பேர் சிகப்பு உடை அணிந்து வந்திருந்ததால் தங்களால் என்னை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் நீயாவது வந்து பேசியிருக்கலாமே என்று தாங்கள் கோபப்படுவது எனக்கு தெரிகிறது. தங்கள் தங்கை உடன் இருக்கும் பொழுது நான் எப்படி என்னை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியும்? எனவே நாளை மாலை
நமது ஊர் ஆற்றங்கரை மதகருகே தங்களை நிச்சயம் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்புடன் காமாட்சி. இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கையுமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய்த்தா. ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா. நான் ஒரு சங்கீத வித்துவான். கறிக்கடைக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம். சொல்லி கொடுக்கல அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாயை 500 ரூபாய் கறிக்கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய், நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. தரேன். இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான். அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோரி நின்னு கோரி வர்ணம், நின்னு கோரே வர்ணம், நின்னு கோரே வர்ணம். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கு சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறி கடைகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும். என்ன கொள்ளணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. தவறு எடுத்து வரா. பாய், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போன என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும், நின்னு கோரே. தாயே, முதல்ல என் காதல நேரடியா அவர்கிட்ட சொல்ல போறேன். என் காதல் நிறைவேற நீதான் அருள் புரியணும். ஏய் சிவகாமி, நீ மனசுல யார நினைச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறியோ அந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்க போற. யாரு? ஆத்தாவா பேசுறது? ஆத்தா எந்த காலத்துல பேசினா? ஆமா, யார நினைச்சு வேண்டிக்கிட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஆமா, நீ எங்க வந்த? நீ வரத பாத்துட்டு தான் நான் வந்தேன். சரி வா, வீட்டுக்கு போலாம். நான் வரல. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். அது ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி காலார நடந்து போகலாமே. எது வரைக்கும்? ஆத்தங்கரை வரைக்குமா? ஆத்தங்கரைக்கா? நான் எதுக்கு அங்க போறேன்? அது என்னமோ கால ரொம்ப கெட்டு கிடக்குன்னு சொன்ன. ஏய் கற்பகம், நில்லு. எவ்வளவு ஒரு சிரிக்கி எங்க அண்ணனுக்கு காதல் கடிதம் எழுதாடி. என்னது? எங்க அண்ணனுக்கு காதல் இருக்கும் போல இருக்கு. ஆமா, அது எழுதினது யாருன்னு தெரியுமா? தெரியலடி. கையெழுத்த பார்த்தா தெரிஞ்சவ மாதிரி இருக்கு. காமாட்சின்னு பேரை போட்டிருக்கா. ஏண்டி, உனக்கு யாருன்னு புரியுதா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் அண்ணனுக்கே லெட்டர் எழுதுவ? ஏய், நான் எழுதுனது திருட்டுத்தனமா பாத்தியா? பார்த்தேன், அதனாலதான் உன்னை பிடிக்க வந்தேன். என் அண்ணன் காமாட்சி யாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது நீதாடு தெரிஞ்சது, அவ்வளவுதான். சும்மா மிரட்டாத. அந்த காமாட்சியும் நானும் ஒண்ணுன்னு தெரிஞ்சா என்னை பத்தி அவருக்கு புரிஞ்சிடும். அப்புறம் நீ என் நாத்தனார் ஆயிடுவ. அண்ணியாரே பார்த்து, நீங்கள் வெற்றி பெற என் வாழ்த்துக்கு. தேங்க்ஸ் டி.